நேயர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை பாண்டி முனி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறேன். பாண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரபலமான கோயிலு. 365 நாள் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, அன்னதானம் போடுவாங்க. கறி விருந்து தான். எங்க இருந்து மக்கள் எங்க போனாலுமே கறி விருந்து சாப்பிடுவாங்க. இது வந்து பாண்டி கோயிலோட சன்னதி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நேர்த்திக்கடன்லாம் பார்த்தீங்கன்னா, அருவா நல்லா இருக்குன்னு நினச்சி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குலதெய்வரை வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டில் கட்டுவாங்க. மணி கட்டியிருப்பாங்க. நல்லா நம்ம நம்ம வீடு நல்லா சுபிட்சமாக இருக்குன்னு சொல்லி மணி கட்டுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பொங்கல் வைப்பாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா இங்கே வந்து பொங்கல் வைப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக வந்து ரெட்டை கடா வந்து வெட்டுவாங்க. இங்கே பாருங்கள், நேர்த்திக்கடனா வந்து மாடுலாம் கொடுத்துருக்காங்க. ஆடு இங்கே சைடு இருக்குது பாருங்கள். இது வந்து நேர்த்திக்கடன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து தலை மட்டும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இங்கே பொங்கல் வச்சு முடிச்சுடுவாங்க. இந்த தலை இப்போ வரும் பாருங்கள், நான் காட்டுறேன். பொங்கல் வந்து இங்கே வருஷத்துக்கு எங்கே இருந்தாலும் மக்கள் இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து கண்டிப்பாக வந்து பொங்கல் வந்து வைப்பாங்க. கண்டிப்பாக நிறைவேறும். ரொம்ப வந்து துடிப்பான சாமின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பாருங்கள், அந்த நேர்த்திக்கடன் பண்ணலாம் வந்து தலை வந்து இங்கே விற்கும். ரேட்டும் கம்மி. இந்த தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க ஊர் மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா ஹோட்டல்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ இது பாருங்கள். இது காலைல ஒரு 8 மணி போல் எடுத்தது தான். அப்போ பாருங்கள், அப்போயே எவ்வளோ தலை இருக்குது பாருங்கள். நீங்கள் எப்போ போனாலுமே வந்து கறி விருந்து சாப்பிட்லாம். அடுத்து வந்து நான் வந்து அழகர் கோயில் போவேன். அப்போ அவங்க காட்டுற பாருங்கள், அங்கேயும் இது மாதிரி கறி விருந்து நடக்கும். மாலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுருட்டு தான் வைப்பாங்க நினைக்கிறேன். மிக்க நன்றி.